கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பது ஒருவரை சிந்திக்க தூண்டுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிறார் நம் நாட்டின் சட்டமேதை. தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர். கற்றல், படித்தல், மனப்பாடம் செய்தல், ஒப்புவித்தல், எழுதி பார்த்தல், மதிப்பெண் பெறுதல், பட்டம் பெறுதல், இதுதான் நீங்கள் கல்வி என்று நினைத்தால் ஒரு உயிரற்ற கரடி பொம்மையை கையில் வைத்துக் கொண்டு அதற்கு உயிர் இருப்பதாக எண்ணிக்கொள்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனமானது என்கிறார் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். கல்வி நோக்கம் என்பது நல்ல சிந்தனைகளை உள்வாங்கி அதை சீர்தூக்கி பார்ப்பதுதான் கல்வி நோக்கம் என்கிறார் விவேகானந்தர். Irish education, the history and structure. அதன் ஆசிரியர் ஜான் கோலன் சொல்கிறார், ஐரிஷின் அடையாளங்களை தக்க வைக்கும் ஒரு உலக சந்ததியை உருவாக்குவதுதான் ஐரிஷின் கல்வி நோக்கம் என்கிறார். அப்படி எமது இனத்தின் மொழியின் அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு ஒரு ஆகச்சிறந்த கல்வியை உருவாக்குவதுதான் எமது தமிழ் தேசிய இனத்தின் கனவாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் கல்வி திட்டத்தின் பெயர் என்ன? யாருக்காவது நீங்க சொல்லுங்க பாப்போம். மெக்கலே, லார்ட் மெக்கலே எஜுகேஷன் சிஸ்டம். அவன் வருகிறான், இந்த நாட்டில் வருகிறான், இந்த நாட்டை பார்க்கிறான். அவன் தான் 1834 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பேசுகிறான். அவன், I have traveled across the length and breadth of India. I have not seen a thief or unworthy man. Such is the moral and cultural caliber values. You cannot conquer them unless until you change the system of the education. அவன் சொல்கிறான், இந்தியாவின் வடக்கு கிழக்கு மேற்கு எல்லா திசையும் நான் சுற்றி தெரிந்தேன். ஒரு வெட்டி பயலையோ வீண் பேச்சு பேசுபவனையோ இந்த நிலத்தில் நான் காணவில்லை. காரணம், அவர்கள் கல்வி ஒழுக்க நெறியில் சிறந்தவர்களாக, காலிபர் வேல்யூஸ், உயர்ந்த நேயம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் அடிமைப்படுத்த முடியாது, இவர்களின் கல்வியை நீங்கள் மாற்றாதவரை என்கிறார். அப்படி ஒரு கல்வி முறையில் தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் நோபலிஸ்ட், உலகத்தின் நோபல் பரிசு பெற்ற அத்தனை விஞ்ஞானிகளும் தாய்மொழி கல்வியில் படித்தவன் தான். தாய்மொழி கல்வியில் மறுக்கப்படும் குழந்தைகள் என்பது அவர்கள் மீது தொடுக்கப்படும் வன்முறை என்கிறார் நம் நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகள். தாயின் கருவறையில் காத்திருந்த காலம் தொட்டு நாம் கல்லறை செல்லும் காலம் வரை நம்மோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய மொழிதான். அந்த மொழியில் தான் ஒரு குழந்தைக்கு ஆரம்ப கல்வி கொடுக்க வேண்டும். அவன் வருகிறான், வெள்ளையில் வந்தான், நம்ம எல்லா கல்வியை மாற்றினான், மொழியை மாற்றினான், கல்வியின் இலக்கணத்தை மாற்றினான், அடிப்படையை மாற்றினான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், இந்த கல்வி முறை என்பது சிறியது பெரியதுமாக நம் வயிற்றை கழுவக்கூடிய குபாசா கல்வி முறை என்றார். அப்படிதான் இங்க இருக்கிறது. சிந்திக்கிற ஆற்றலை இழந்து விட்டது இந்த கல்வி முறை. சிந்திக்கிற ஆற்றலை இழந்து விட்டது இந்த கல்வி முறை. ஒருபோதும் இந்த கல்வி முறையால் உங்களை ஒருபோதும் ஒருக்காத கல்வி முறைகளை உருவாக்காது. பட்ட அனுபவம் எனக்கு, படித்த அனுபவம் எனக்கு, கற்ற அனுபவம் எனக்கு, பெற்ற அனுபவம் எனக்கு. தனித்திறன் ஆற்றலை வெளிக்கொண்டாதவரை ஒரு கல்வி ஒருவனுக்கு பூர்த்தியாகப்படுவதில்லை. அப்படி ஒரு கல்வியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், ஒரு கனவு காண வேண்டும். அடிப்படை அதுதான் இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கிறது? மனப்பாட கல்வி முறை, மதிப்பெண் கல்வி முறை, இதுதான். தனித்திறன் அப்படிங்கிற ஒன்னே இந்த கல்வி முறைகள் இல்லை. அழுகிற மூளை, ராட் பிரெயின் அப்படிம்பாங்க. அழுகிற மூளை, ராட் பிரெயின், மெமரி லாஸ். உங்கள் பிள்ளைகளை படித்த ஆசிரியர்களிடத்தில் விடாதீர்கள், மாறாக படிக்கின்ற ஆசிரியர்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளை விடுங்க. கலீல் கிப்ரான் சொல்கிறான், நாங்கள் படித்த ஆசிரியர்கள், நாங்கள் படிக்கின்ற ஆசிரியர்கள் அல்ல. ஒரு ஆசிரியர் என்பவன் வாழ்நாள் மாணவன், லைஃப் லாங் ஸ்டூடெண்ட். நான் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நான் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த செல்போன் நீங்க வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இவ்வளவு பெரிய பாக்ஸா இருந்துச்சு. வயர்லெஸ் லோக்கல் WLL அப்படிமாங்க. ஒரு லேப்டாப் பேக் மாதிரி இருக்கும், அது ரிசீவர் இருக்கும், அது டெஸ்டர்ஸ் எடுத்து பேசலாம். திருப்பி அதை பார்க்குற திருப்பி GSM ஒரு குளோபல் சிஸ்டம் மொபைல்னு ஒரு செங்கல் சைஸ்ல இருந்துச்சு. திருப்பி பார்க்குறேன் அப்படியே வந்து இந்த சைஸ் அந்த சைஸ் வந்து நீங்க வாட்ச் மோதிரத்துல செல்போன் வந்துருச்சு.
ஒரு ஜடம் தன்னை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு ஜடம், ஒரு உயரற்ற பொருள் தன்னை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் ரத்தம் சதயமாக இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்? புதுப்பிக்கப்படாவிட்டால் இங்க புறக்கணிக்கப்படும். நாம் அப்படியே சொல்றேன், ஜெனரேஷன் ஜெனரேஷன் கேப். What is education? What is the difference between the education and knowledge? கல்வி என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன? இரண்டுக்குமான வேறுபாடு என்ன? எது கல்வி, எது அறிவு? யாரோ ஒருவர் கண்டுபிடித்தது, யாரோ ஒரு கற்பித்ததை டாக்குமெண்டேஷன் இஸ் கால்ட் எஜுகேஷன். அறிவுக்கு கல்விக்கு ஏறக்குறைய கல் ஆஃப் த டிஃபரன்ஸ், பெரும் வேறுபாடு. நாம் டாக்குமெண்டேஷன் தான் எஜுகேஷன் நினைச்சுக்கிறோம், அதல்ல. What is the criteria for the classroom? வகுப்பறை என்றால் என்ன? சிறைச்சாலைகளில் இருந்து கொண்டு ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் தேர்வு எழுதி பட்டதாரிகளாக வெளிவருகிறார்கள். நீங்கள் நான் வகுப்பறை இருந்து பட்டமற்ற பட்டதாரிகளாக வெளிவருகிறோம். உங்களுக்கு அவருக்கான வேறுபாடு என்ன? எது வகுப்பறை? எந்த புள்ளியில் கற்றலும் கற்பித்தலும் எந்த புள்ளியில் இணைகிறதோ அந்த புள்ளியின் பெயர் வகுப்பறை. அப்படி என்றால் இன்றைய வகுப்பறை அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படி ஒரு ஆகச்சிறந்த வகுப்பறை உருவாக்குற கனவுல தான் நானெல்லாம் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். அதிகாரம் வேண்டும், அதிகாரத்தை வைத்து அதை நாம் மாற்ற வேண்டும். பெருத்த கனவுகள் இருக்கிறது. உங்களை போன்ற ஆசிரியர்கள் மக்கள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மக்களோட நான் பணியாற்றுகிறேன். எல்லோரும் PhD, எல்லோரும் MPhil, எல்லாரும் மாஸ்டர் ஆஃப் பிலாசபி, எல்லாரும் ME, எல்லாரும் MBA, எல்லாரும் MPhil, எல்லாரும் 10,000 மாணவர்கள் மேலே நான் பார்க்கிறேன், படிக்கிறேன். சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன், வே ஆஃப் டீச்சிங், வே ஆஃப் லாஃபிங், வே ஆஃப் வாக்கிங், வே ஆஃப் டாக்கிங், எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டு, வகை உண்டு. நாம் எப்போ கற்றுக்கிறோம்? ஒரு மனப்பாட கல்வி முறையில் நாம் இருக்கிறோம். ராட் பிரெயின், அழுகின மொழியோடு நாம் இருக்கிறோம். Children, they will do what they saw, they will not do what they listen. குழந்தைகள் ஒருபோது நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை தான் அவர்கள் செய்வார்கள். குழந்தைகளுக்கு பயப்படக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாற வேண்டும். நீங்க வேணா பாருங்களேன், சைல்டு சைக்காலஜிஸ்ட் சொல்லுது, ஒரு 8 மாசம் 9 மாசம் 1 வருஷம் குழந்தை நீங்க பார்த்துட்டே இருங்க. இந்த பையன் அந்த வாண்டில போய் இந்த பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, ஒன்று சுண்டி ஒரு கரண்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுவான். பாத்தீங்களா? ஐயோ கட் பண்ணுது பிளேட். பாத்தீங்க நம்ம ஓடுவான். இல்ல நீங்க போய் அந்த பிளக் ஏன் இது சொல்லுறான், அதுக்குள்ள ஏறத சொல்லுறான், பார்த்துட்டே இருக்கான், மண்டைக்குள்ள ஏறிடுது. நீங்க இல்லாம கொண்டு போய் வரலாம். Children, they will do what they saw. கையோட சாக்கடிக்கும், கேட்க மாட்டான். வீட்டுல வந்து இந்த கொசுவத்தி சுருள இருக்கான், ஊதுபத்தி இருக்கான், நேரா போய் அந்த நெருப்பை கொண்டு கை வைக்க பிடிக்க பண்ணி என்ன பண்ணுங்க, ஐயோ பிடிக்கும் பதறுவான். ஏன்? அவனுக்கு முன்னாடி அதை கொடுத்துருவான். அதுக்கு முன்னாடி ரொம்ப செய்யறான், மண்டையில ரெக்கார்டா ஏதோ செய்யறான். அப்பா வந்து சரி நம்ம அப்பா அம்மா எதுவும் செஞ்சாங்க, பிடிக்க போவான். இன்னைக்கு குழந்தைங்க 12 மணி நேரம் அலைபேசியில இருக்கு. ஒரு அடிகரிச்சு நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா தொந்தரவா இருக்கு. அதை கொடுத்தா தானே சோறு. எப்படி சமாளிக்கிறது? நம்ம பெண்கள் குழந்தை எப்படி சமாளிக்கிறது? அப்ப நீங்க குழந்தைகளுக்கு முன்னாடி செல்போன் பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. ஏன் தெரியுமா? சிந்திக்கிற திறனை, சிந்திக்கிற ஆற்றலை பிள்ளை இழக்கிறான். உலகத்தில் காற்றுனை கண்டுபிடித்தவன் இஸ்ரேல். அந்த நாட்டில் பிள்ளைகள் குழந்தைகள் காற்றும் பார்ப்பதற்கு தடை. ஏன்? சிந்திக்கிற ஆற்றலை அந்த மூளை இழக்கின்றது. அதனால் அவன் தடை செய்திருக்கிறான். நாங்க என்ன, அதை போட்டாதான் இங்க சாப்பாடே அவனுக்கு. அதை போட்டதால எங்க அம்மா மாதிரிலாம் எங்க அக்கா தங்கச்சிலாம் பெருமையா பேசுறாங்க. 3 வயசு தான், அவனே செல்போனை தூக்குவான், அவனே உள்ள போவான், அவனே நோண்டுவான், அவனே டவுன்லோட் பண்ணுவான், அவனே பார்ப்பான், அவனே அழுகி போவான். நம்ம பெருமை, பெருமை. தாய்மொழியில பேசுறது அவமானம், 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 அவமானம். தமிழ் அவமானம் அல்ல, நம்ம அடையாளம் என்ற பெருமிதத்தோடு உலகில் ஒரு இனம் தன் அப்பனின் இன்சியலை, தன் அப்பனின் தலையெழுத்தை, தன் அப்பனின் முதல் எழுத்தை அந்நிய மொழி
போடுகிற ஒரு இனம் இந்த பூமி பந்தில் இருக்கிறது என்றால் அது நீங்களும் நானும் இருக்கிற தமிழ் இனம் தான். எங்காவது உண்டா? என் அப்பனின் சிலை, என் அப்பனின் தலையெழுத்தை என் அம்மாவின் கருவறை மொழியில் நான் எழுத வேண்டாம். Prestige sign, Ramamurthy R. Ramamurthy. K7, K7, K7. What the hell is? என்ன ஆச்சு? எங்களுக்கு அப்படிதான் யாரும் கற்பிச்சு தரல. கடவுள் சத்தியமா 46 வயசு வரைக்கும் தமிழ்நாடு நாள் என்று எனக்கு தெரியாது. As long as I am an educational personality, நான் ஒரு கல்வியாளனாக இருந்தோம். 46 வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது தமிழ்நாடு நாள் ஒன்று இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. இங்க யார் கற்றவர், யார் இங்க கண்டாதவர்? எப்படி நீங்கள் வரையறை செய்வீர்கள்? எதை வைத்து வரையறை செய்வீர்கள்? மதிப்பெண்ணா? மனித அறிவை எப்படி நீங்கள் மதிப்பிடுவீர்கள்? கல்வியின் நோக்கம் இங்கே சிறப்பிக்கப்படுது. அப்ப இதுகளை உண்மைப்பா நீங்க பார்க்கணும். குமாச கல்வி முறை தான் எந்த சிந்தனை எந்த படைப்பாற்றலையும் உருவாக்காத ஒரு கல்வி முறை. விடுபட்டு வரோம், நாம தான் பிள்ளைய பார்த்துக்கணும். நமக்கான தலைமுறை நாம உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். என் கல்வியை யாரும் ஒருவன் இங்கே இருந்து தீர்மானிக்கிறான். ஐயா நம்மாழ்வார் பிஎஸ்சி அக்ரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிக்கிறாங்க. 1972 ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சங்கரங்க கோயில்பட்டியில் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், முதல் பணி. அப்பதான் அந்த பருத்திக்கு அவன் கேட்கிறான். அமெரிக்காவில் உள்ள எவனோ ஒருத்தன், மேன்சாண்டாங்கிற எவனோ ஒருத்தன் அவனோட ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு கோயில்பட்டிய கிளைமேட் அவனுக்கு என்ன தெரியும் கிளைமேட் அவர் கேட்கிறாரு. வாட் இஸ் கிளைமேட்? எப்படி அங்க சீதோஷம் எப்படி இருக்கு கோயில்பட்டில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாட் கூல் இப்படித்தானே ஏதாவது சொல்லுவோம். அவர் சொல்றாரு ஹாட்டஸ்டா போடா, வெயில் வெயில் வெயில், அவ்வளவுதான், வெயில் தான். நீ எங்கேயோ ஒரு ஏசி அறையிலிருந்து தீர்மானிக்கிற என் நிலத்தை, என்னோட ஜியாலஜி, என்னோட புவியியல் நிலப்பரப்பாங்க என்ன நீ தீர்மானம் எப்படி நீ அப்படி கேட்கிறாரு? எப்படி நீ தீர்மானிச்ச? யார் நீ தீர்மானிக்கிறது? ஆண்டு முழுது வெயில் அங்க, அந்த வெயில விளையக்கூடிய பருத்தி என்னோட நேச்சுரல் ஜெனட்டிக், என்னோட இயற்கை மரபு, என்னோட மரபு விதை. அந்த மரபு விதையை நீ மரபணு மாற்றம் செய்கிறாய். அப்படி மரபணுவை தொலைத்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. பேர் எப்படி இருக்கிறோம்? நம்ம தமிழ்ல பேர் எப்படி இருந்துச்சு? நான் படிக்கிற காலத்துல எல்லாம் வேற மாதிரியா பேர் இருந்துச்சு. பொம்பளை பேர், ஆம்பளை பேர், இப்ப வேறையா இருக்கு. அவர் நான் வைக்கிறீங்க. ஷிமோகா, கோபிகா, கோபிகா என்ன தெரியுமில்ல? கோபிகா அர்த்தம் என்னன்னே தெரியாம பேர் வைக்கிறான். எங்காலுங்க இஸ்லாமியர்கள் பூரா அரபு நாட்டு பேரை வைக்கிறான். நபிகளார் அழகா வழி காட்டுறாங்க. அழகிய அர்த்தமுள்ள பெயரை சுட்டிக் கொள்ளும். ஒருபோதும் அரபு நாட்டு பெயரை சுட்டிக் கொள்ளக்கூடாது. இம்ரான் கான் வைக்கிறான். கான்ங்கிறது சாதி பேர். நம்ம எப்படி கவுண்டன், நாடார், உடையார், செட்டியார், கோனார், கவலர், பாளையர், முடியார், முதியார், முப்படார், அது மாதிரி குடி பேரு. பாகிஸ்தான் ஒரு சாதி பேரு. புஸ்ங்கிற ஒரு பழங்குடி பட்டியல் இனத்தின் பெயர். வாசிம் கான், இம்ரான் கான், அக்ரம் கான், பைத்தியக்கார பேர், முஸ்லிம் பெயர் வைக்கலாம். எங்காலுமே கோபிகெல்லாம் பால்காரின்னு அர்த்தம். அபர்ணா அம்மனமானவன்னு அர்த்தம். ஷிலோகனா எருமன்னு அர்த்தம். குருஸ்னா கருவாயன்னு அர்த்தம். தரிசினி, வரிசினி, மூக்கு, ஷலினி, என்ன பேர் இருக்கு? எப்பொழுது நம்ம மாற போகிறோம்? காரணம் பிரஸ்டேஜ் சைன். உனக்கு அவமானம், உனக்கு அவமானம், எங்களுக்கு அது அடையாளம். நானும் நிறைய நாடுகள்லாம் போயிருக்கிறேன். நீ எங்கே மேலும் போயிடுவாங்க. நான் பிரான்ஸ் எல்லாம் போயிருக்கிறேன். டச்சு தான் பேசுறான். இனோஸ் இங்கிலீஷ், ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட்ல பேசுறான். எல்லாம் தெரியுது. விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இங்க நம்ம என்ன பண்றோம்? ஒரு கூனி கொடுக்குற ஒரு சமூகம் இல்லை. கவர்டு கம்யூனிட்டி, கவர்டு கோடைன்னு சொல்லுவோம். நம்ம மாறிவிட்டோம். இதுகளெல்லாம் மாறுபடணும்னா திருப்பி நம்ம மரபியல், நம்மளோட மரபணு, நம்மளோட மாற்றத்தை நாமே தொடங்கணும். எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குகிறீங்களா? நாட்டு விசேஷத்தை அக்கான் கேடுங்கள். அப்படி ஒரு மாற்றத்தை நாம் தொடங்க வேண்டும். நான் மாற வேண்டும். பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த புரிதலற்ற ஒரு தலைமுறை, நாம் அடிமை தலைமுறை, உயிர்பற்ற ஒரு தலைமுறை. நம்ம அமைப்பா தரணும், நாமே ஒன்றிணையணும். எவ்வளவு அழகா சொன்னாங்க அவங்க. அவர் ஐயா பாலஜியா சொன்னாரு. இவர் இப்ப கடைசியா பேசின பட்டிமன்ற நாளைக்கு சொன்னாங்க. அந்த ஐயா சொன்னாங்க,
யாரு தமிழன் யார் எந்த கூட்டம் கூட்டாலும் நீங்க வந்த தெரிஞ்சவங்கள போய் கட்டளை போட்டாரு. நான் ரசிச்சேன். எனக்கும் அவர்களுக்கு 1000 முரண்பாடு இருக்கலாம். அத்தனை நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடு அல்ல, நட்பு முரண்பாடு. நான் என் நிலத்தை நான் ஆள வேண்டும் என்கிறேன். அப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் ரத்தவனாக இருக்க வேண்டும் என்கிறேன். இவ்வளவுதான். தலைவன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு போயிடும். எங்கள் பல முடியாது. இந்த இடத்துக்கு ஒரு தலைவன் வேண்டும். தருதலை கூட்டங்களாக மாறிவிடும் கூடாது. எவருடைய குவாலிட்டி அண்ட் கேரக்டர் உங்களுக்கு ஒவ்வொரு தலைவன் இருக்கணும். தலைமைத்துவம் வேணும். You should be a leader. Be a leader or be with a leader. ஒரு தலைவனாக இருக்கிறேன். தலைவர்களோடு எங்களை போன்ற பிரபாகரோடு நாங்கள் இருக்கிறோம். தமிழ் பேச எனக்கு தலைவனாக எல்லாவற்றையும் கல்வி அவசியம். கல்வி அவசியம். பொருள் யார் வாழ்க்கையும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு. நீ யாராக இருந்து விட்டு போ, நீ எவனாக இருந்து விட்டு போ, எவனாக இருந்து விட்டு போ, எவனாக வாக்கை தூக்கி பார்க்கண்டா அப்படின்னு சொல்லிக்கொடு வாக்கியத்தை சுருக்கி வைத்த சூத்திரதாரி கரட்டு போய் வள்ளுவங்களுக்கு கற்பிச்சுதான். இதை விட ஆக சிறந்த கருத்து இருக்குமா அந்த பூமி பத்தில? இருக்குமா? நீ புத்தனாரு, நீ காந்தியாரு, நீ எவனாக இருந்து விட்டு போ, உன் கருத்தை நான் தூக்கி பார்ப்பேன்டா. இதை விட ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு பிலாசபி, ஒரு தத்துவம் வேண்டுமா நமக்கு? மறந்துவிட்ட ஒரு சமூகம், உண்டாட்ட மனதில் மூடிவிட்ட ஒரு சமூகம், திரை கவர்ச்சியில் மூடிவிட்ட ஒரு சமூகம், சாதி மத போதையில் மூடிவிட்ட ஒரு சமூகம் நாம் இந்த தலைமுறை. நாம் மாற்றி எடுக்கக்கூடிய பெரும் கடமை உங்களுக்கும் எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மாற்றத்துக்கான ஒரு வேலை நாம் செய்ய வேண்டும். மாற்றம் கொண்டுதான் மாறாது என்கிறார் மாமேதை மார்க்ஸ். எந்த மாற்றத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்? எந்த மாற்றத்தை நாம் அடைய போகிறோம்? சில பேர் சொல்வாங்க, I don't like politics. It's a dirty things. Why should I involve the politics? சொல்லுவாங்க. Prestige sign. See guys, certainly not good. அதல்ல. Politics is the master of the science started by Aristotle. அரசியலை அறிவியல் தந்தை என்கிறார். எப்படிப்பா? ஏன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் BA, பொலிட்டிக்கல் சயின்ஸ் MA, பொலிட்டிக்கல் சயின்ஸ் MPhil, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன் டாக்டரேட் PhD. ஏன் என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஏன் எக்காலஜி சயின்ஸ், ஏன் சோசியல் சயின்ஸ், ஏன் திஸ் ஆல் ஆர் சயின்ஸ். எஸ், திஸ் இஸ் சயின்ஸ். அறிவியல் தான். அரசியல், உப்பு விலை, பருப்பு விலை, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், சுங்க கட்டணம், கல்வி கட்டணம், மருத்துவ கட்டணம், சாலை கட்டணம், எல்லா கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியல் நம்மை போன்ற படித்தவர்கள் அல்லவா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அந்த தீர்மானிக்குது. $140 ஒரு பேரல் கச்சா எண்ணெய், $50 எனக்கு பெட்ரோல் தந்தீங்க. இன்னைக்கு சர்வதேச சந்தையில் வெறும் $40 ஒரு பேரல், 159 லிட்டர், including GST, VAT and logistic and fuelification, everything including. எல்லாம் சேர்த்து in between the money where is going? எங்க போகுது? No, we never do politics. அரசியல் எனக்கு சோறு போட போகுது. நோ, அப்படி பேசக்கூடாது. எல்லாவற்றையும் அது நான் தீர்மானிக்கிறது என்ற புரிதல் வேண்டும். அதுதான் நம்ம படிக்கிறோம். வகுப்பறை கல்வி என்பது உங்கள் வயிற்றுக்கான கல்வி, பிழைப்பு கல்வி. வகுப்பறை கடந்து கற்கும் கல்வி உங்கள் வாழ்க்கைக்கான கல்வி. ஒரு கல்வியில் பிள்ளைகள் வாழும், மறு கல்வியில் பிள்ளைகள் வளரும். இரண்டு கல்வியும் படிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்கக்கூடிய கடமை தேவை நம் பெற்றோர்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, classroom education just for food, just for survival. அத கடந்து எஜுகேஷன். பிள்ளைகள் கடந்து வரக்கூடிய சாலைகள், அவர்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு காட்டும் அவர்களுக்கான பாடம் இருக்கிறது தான் கல்வி. அதுதான் போதிக்கப்பட்டது. நம்ம முன்னோர்களை எவன் படிச்சா? உலகத்தின் ஆகச்சிறந்த தத்துவங்களை விதைத்து சென்ற நம்மளோட முன்னோர்கள் யார்? அவர்கள் எந்த பல்கலைக்கழகம் உலகத்தின் தத்துவாக்கவாதிகளை உருவாக்கவில்லை. உலகத்தின் தத்துவாக்கவாதிகளை என்று பல்கலைக்கழகம் மாறினார்கள். அதற்கு நமது பாட்டின் கிழமை வள்ளுவர் ஒரு சான்று, ஒரு சான்று, பாரதி ஒரு சான்று. நம்ம நினைக்கிற யூனிவர்சிட்டி ஃப்ரேம் பண்ணதுதான் எஜுகேஷன்.
ரிலேஷனோ அதல்ல, அதுக்கு நிறைய வேறுபாடு. அது வேற. ஒரு மதிப்பெண் தீர்மானிக்கணும். தமிழுக்கு ஏன் மதிப்பு இல்ல? மதிப்பெண் பட்டியலில் அதற்கு வரிசையில் இடமில்லை. இந்தியாவில் 38 மாநிலத்திலேயே அந்த மாநிலத்தின் மொழியை பயிலாமல் பள்ளி கல்வி முடித்து கல்லூரி செல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் நீங்கள் நான் பிறந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது உங்கள் கல்வி இல்லையா? நோ, ஐ நெவர் மைண்ட். அது எங்களுக்கு சிறப்படப்படுது இல்லையே. அந்த மொழியில தான் நான் கருவறையில காத்திருந்தப்ப அந்த மொழியில தான் எங்க அம்மா உங்களை நீ கொஞ்சினா அன்பே அழகை முத்தே முதலே சிந்தமிலே தீனே என் உசிரே அப்படி கொஞ்சினா. நம்ம பேசுறது பூரா இந்த மெடிக்கல் டாக்டர் அவங்களுக்கு தெரியும். 4 மாசத்துக்கு அப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கான். அம்மா தானே மாம்பழம் சாப்பிட்டுச்சு, அம்மா தானே கறி குழம்பு சாப்பிட்டுச்சு, குழந்தைக்கு எதுக்கு மாந்தம் சொல்லி வைத்தால போகணும்? உணவு, நான் சாப்பிடுற உணவு என் குழந்தைக்கு சார்ந்து ஒரு எதிர்வினை ஏற்படுத்துது என்றால் என் உணர்வு அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்வினை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? தாய்மொழியில சிந்திக்கணும். தாய்மொழி கல்வி உலகத்தின் ஆக சிறந்த கல்வி. ஒரு நோபலிஸ்ட காமிங்க, ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒருவன் அந்நிய மொழியில் படித்து அவன் நோபல் பரிசை வென்றான் என்று ஒரு பதிவு அத்தனை பேர் தாய்மொழி கல்வியில் படித்தவன். ஏதோ தற்கூறி நாம ஒரு மொழி, தமிழ் அறிவியல் மொழி, தமிழ் சயின்ஸ் லாங்குவேஜ், தமிழ் சூழலியல் மொழி, என்விரான்மெண்டல் அதுல இருக்கு, தமிழ்ல இருக்கு. பெருமை தரல. தமிழ்ல கையெழுத்து போடுறது கேவலம்னு எனக்கு கற்பிச்சு கொடுத்தாங்க. 47 வயசு 46 51 வயசுல தான் தமிழ்ல கையெழுத்து போட்டேன். எவ்வளவு கேடு கட்டு நானே எழுதுறேன் பாருங்க. முகமது இப்ராஹிம் தகப்பனார் பேரு மூஇ ஹுமாயூன் கபில் போடணும். எம்ஐ ஹுமாயூன் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஊருக்கு பாடம் சொல்லிக்கிட்டு நாம மாறணும்னு நான் முதல்ல மூவன்னா ஈனா போட்டு ஹுமாயூன் கபில் போட்டேன். அது யாரை பார்த்து போட்டதுன்னு கேளுங்க. ஒரு படம் எடுக்க வந்தாரு என் உயிர் தம்பி சமுத்திரகனி. என் காலேஜில் அடுத்த சாட்டுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்க. அதில் நானும் நடிச்சிருக்கிறேன், பிடி மாஸ்டரா. அவர் பார்த்துட்டு அண்ணன் கையெழுத்து நான் தமிழில் மாற்றிக்கிறேனே அப்படிங்கிறார். எனக்கு குற்ற உணர்வு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மாற்றினேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைகளை மாற்ற சொன்னேன். வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு என் பையனுக்கு நான் அரபு நாட்டு பேரை வச்சுட்டேன். எனக்கு ஒரு என் பேர் பெர்ஷியன் நேம். ஹுமாயூன் அதிர்ஷ்ட கபீர் பெர்ஷியன் நேம். ஆனால் எனக்கு பிறக்கிற இன்னும் பேர குழந்தை பிறக்கலை. இப்போ அக்கா தங்கச்சிங்களுக்கு பிறகுதான் பேர குழந்தை. எல்லா பேர குழந்தைகளும் தமிழில் பேரை வச்சுட்டேன். பிரச்சனை தான் வச்சுட்டேன். என் பேர குழந்தைகளுக்கு பேர் வைக்க என்னத்தை வச்சிருக்கிறேன் நான். நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா, பாத்திரங்கள்ல இன்சிடென்ட் இருக்கு, பேர் இருக்கு. நண்டா குண்டா செப்பு பாத்திரம். எங்கேருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது எங்கேருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? கீழடியில எடுக்கிறானுங்க. பானையில இந்த அறிவிக்க போயிட்டு அப்பவே பேர் எழுதி வச்சிருக்கான். பானையில எங்க தங்கத்துல கோதைன்னு எழுதி வச்சிருக்கான். ஆதன்னு எழுதி வச்சிருக்கான். பாத்திரத்துல பேரை எழுதுற பழக்கத்தை ஏறக்குறைய 4000 ஆண்டுகளா இருக்கு. கீழடி ஆய்வுகளுக்கு வலியுறுத்து. எல்லா வரலாறையும் மறந்துவிட்ட மறக்கடிக்கப்பட்ட ஒரு தலைமுறை, அடிமறை தலைமுறை நீங்களும் நானும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நான் என் மாணவர்கிட்ட கேட்பேன். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தானே, எல்லாரும் படிப்பாங்க. நான் கேட்பேன், நான் நீ காலமுறை நீ குடிச்ச நீர் காவிரி, நீ குடிச்ச நீர் காவிரி, உன் உடைகளுக்கு உன் உடலுக்கு அத்தனையும் போக்கியது காவிரி. யாராவது ஒரு புள்ள காவிரி வரலாறு சொல்லி 4 வருஷம் ஃபீஸ் உனக்கு இல்லைன்னு எப்படி இருக்கும்? வெரி ஃபர்ஸ்ட் 12th முடிச்சு உட்கார்ந்து இருக்கான். பெற்றோர் இருப்பாங்க. வெரி ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவரை கேட்பாங்க. நீ காலமுறை நீ குடிச்ச நீர், குளித்த நீர், உடைகளுக்கு உடலுக்கு அத்தனை போக்கியதுக்கு காவிரி யாரு? அதை வரலாற்றை சொல்லு. 4 ஆண்டு ஃபீஸ் உனக்கு இல்லைம்மா. ஒரு பிள்ளைக்கு சொல்ல தெரியாது. நான் கேட்பேன் நீ நன்றி கேட்டோன்னு கேட்பேன். எஸ் அப்படிமா கன்வின்ஸ் அட்மிட் பண்ண வைக்கணும். மாற்றத்துக்கானவர்கள் சேர்ந்து படிக்கிறதுலாம் சேர்ந்தாதான் கல்வி. தாய்மொழி கல்விங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கணும். ஆங்கிலம் பேசுறது ஒரு பெரிய பெஸ்டேஜ் கௌரவம் நினைக்கணும். அதனால வெள்ளைக்கார வேலைக்கார ஆங்கிலம் பேசுவான்.
நான் பார்த்துருக்கேன், லண்டன் ட்ரஃபால்கர் ஸ்கொயரில் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன போர்டு வச்சுருக்கு, பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அதை சின்ன போர்ட்டை எழுதிருக்கு, ஐம் ஹோம்லெஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐம் ஹோம்லெஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆங்கிலத்தில் தான் பிச்சை கேட்கலாம். கோவாவில் மசாஜ் பண்ணுவோம், ஆங்கிலம் ஸ்காட்டிஷ் அக்சென்ட்ல பேசுவான். ஸ்காட்டிஷ் அக்சென்ட் தான் ஆங்கிலத்தில் ரொம்ப கஷ்டமான ஆங்கிலம், அதில் பேசுவான். ஆங்கிலத்தை பேசிட்டா அறிவுன்னு நினைச்சிட வேணாம். அதனால தமிழ் ரொம்ப அவசியம், உசுறு நாடி. நீங்க திருக்குறள் பாக்குறீங்க இல்லையா? திருக்குறள் எத்தனை கிமுல எழுதப்பட்ட திருக்குறள், கிபில நீங்க கிபின்னு சொல்லிட்டு 2000 சொல்ல. கிமுல ஓலைச்சுவடியோட காலம் என்ன, ஓலைச்சுவடியோட காலம் என்ன, பனை ஓலையோட காலம் என்ன, இந்த டூரேஷன் லைஃப் என்ன? அதுக்கு 150 ஆண்டுகள் அந்த ஓலைச்சுவடி பட்டு அப்படியே பவுண்டா போயிடும். யாரோ ஒருவன் ஒவ்வொரு 200 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறை யாரோ ஒருவன் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ தூதன் எவனோ ஒருவன் பதிப்படுத்து 4000 ஆண்டுகளா கடந்து என் கையில வந்து சேர்ந்துருக்கு அந்த திருக்குறள். யாரோ ஒருவன் கடந்து. இன்னைக்கு நம்ம திருக்குறள் மனப்பாடம் பண்ணுது. worthless, valueless. யார் மாற்றுவார்? என் மொழியை நான் பேசாவிட்டால், என் மொழியில் நான் பெயர் வைக்காவிட்டால், என் மொழியில் நான் கை தரவில்லை, யார் செய்வார்? இதெல்லாம் அவமானம் என்று கற்பிக்கப்பட்ட ஒரு தலைமுறை நீங்களும் நானும். இனி அடுத்த தலைமுறை அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு தான் இது போல நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். விடக்கூடாது. என் அம்மாவின் மொழி தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாது. அம்மாவை திட்டி போடுறான், கழுத்து அரைக்கணும் போல தோணுல. அம்மாவை திட்டி விட்டோம்னா எவன் கவர்னர் ஜெனரலா குத்தமா இல்லையா? அம்மாவை திட்டி விட்டான். தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தாய் மொழியை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. பாரதிதாசன். எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒருவன் பேசுகிறான், தமிழ் பொறுக்கீஸ். ஒரு இந்திய கட்சியோட ஒரு தலைவர் பேசுகிறார், பாராளுமன்ற உறுப்பினர். தமிழ் பொறுக்கீஸ்ங்கிறார். ஒருவனுக்கு 8 கோடி தமிழ், ஒருவனுக்கு ரோசம் வரல. இன்ஸ்டெட் ஆஃப் தமிழ் பொறுக்கீஸ்க்கு பதிலா பறையரோ, படையாச்சியோ, நாடாரோ, அகமடியரோ, கோணாரோ, கல்லரோ, கவுண்டரோ, முதல்ல கூப்பனாரோ போட்டு பொறுக்கீஸ்ன்னு போட்டா அவன் சங்கு இருக்காது. தமிழ ரோச கட்டவனா, மானம் கட்டவனா, சூடு சொல்ல இல்லாதவனா இல்ல, இருக்கு. அது சாதிக்குள்ள, மதத்துக்குள்ள இருக்கு. இந்த சாதி மதமும் தமிழ் என்கிற அம்பர்லாக்குள்ள இருக்கு. இதுக்கு கீழே இருக்கு. உங்களுடன் பேசிக் கொண்டிருக்க ஹுமாயூன் இஸ்லாம் என்ற ஒரு மதத்தை வழிபடுகிறவன் நாளை நான் கிறிஸ்துவத்தை ஏற்பேன், நாளை என் முப்பாட்டன் முருகனை நான் வழிபடுவேன், நாளை நான் பௌத்தத்தை ஏற்பேன். ஒருபோதும் நான் தெலுங்கனாக மாற முடியாது, ஒருபோதும் நான் கன்னடாக மாற முடியாது, ஒருபோதும் நான் மலையாளியாக மாற முடியாது. எது மாற முடியாத ஒன்றோ அதுதான் நம்மின் அடையாளம். எதுக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க. நீங்க போறீங்க, வெளிநாட்டு போறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, வெரி நைஸ் டு மீட் யூ, ஐ எம் கவுண்டர் and especially I am wed to a counter. Excuse me, I am there, I am not, no, I am from India. See, let me explain something. The difference between the nationality and citizenship. யாரா சொல்லுங்க. நீ இமிகிரேஷன் கார்டுல, எம்பகேஷன் கார்டு, டிஸ்எம்பகேஷன் கார்டுல, குடியேற்ற அட்டையில கேட்பான் நேஷனாலிட்டி இந்தியன், சிட்டிசன்ஷிப் இந்தியன் இல்ல. தவறா கற்பிக்கப்பட்டோம். எப்படி மூவர்ண கொடி? இந்த குழந்தை என் பிள்ளை இந்த வானத்துல தேவதைகளை கூட்டிட்டு வந்துச்சு, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன கைப்பிடிச்சு அழைத்து கொண்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட கேங்க, how many colors are in the flag? Uncle, it's the 4 colors. How dare you say that 3 colors? 4 கலர் இருக்கு இந்திய கொடியில. அப்புறம் 3 வர்ண கொடிங்கிற நடுவுல ஊரா இருக்கிறதா? ஹிடன், மறைக்கப்பட்டது. யார் சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு? உலகம்
தைரியம் இருக்கா? இது 4 வருட கொடி. பேசுனட்ஸ் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். 4 வருடம் அது. மூலம் இல்ல அது. 4வது வருடம் ஊதா இருக்கிற ரவுண்ட்ல அசோக சக்கரம் முழு 140 கோடி பேருக்கு அது 3 வருட கொடி. 1000 பேர் சேர்ந்து ஒரு குதிரை கழுதுன்னா அப்படிதான் இருக்கு. அப்ப நாம தான் சிந்திக்கணும். சிந்திக்கிறத உலகத்தில் ஆகச்சிறந்த ஆயுதம். சிந்தனையோட ஆகச்சிறந்த மருந்தோ, ஆகச்சிறந்த கருத்தோ, ஆகச்சிறந்த கல்வி உலகத்தில் ஏதும் இல்லை. நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்தனை மறந்தவர் தமிழ்ச்சமோ அடிமையாக தான் போவோம். வரலாற்றை படிக்கணும். வரலாற்றை படிக்க மறந்த இடம் வரலாற்றை அடிமையாக வாழுங்கிறாரு நம் நாட்டின் சட்டமேதை அம்பேத்கர். அதனால்தான் இன்னுயிர் தலைவன் சொல்கிறான், வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாற்றை வாழுகிறான். சொல்லுகிறான். வரலாறு எவ்வளவு முக்கியம். எங்க போ வரலாறு, எங்க போ வரலாறு. யாரா வேணும் சொல்லுங்க. சோழ டைனஸ்டி, பாண்டிய டைனஸ்டி, சேர பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா. 3 அடி அஸ்திவாரத்துல 1,85,000 டன் கற்களை கொண்டு எழுப்பப்பட்ட கோயில். The great ancient architect in the world. இன்ஜினியர் குஞ்சரம் அல்ல, ராஜராஜ பெருந்தச்சன் அவர் சீஃப் இன்ஜினியர் பேரு. கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கான். அந்த டூமை 80 டன்னு. எதை வச்சு ஏற்றினா, கேடு வச்சு ஏற்றினியா, என்னத்தை வச்சுனா, கல்லை எங்க எடுத்த 1000 ஆண்டுகளா எப்படி அழிக்கப்படாத கல்லை எப்படி டெஸ்ட் பண்ண, எவ்வளவு லோடு வச்சா, என்ன ஸ்ட்ரக்சர் வச்சா. இப்ப எமி எங்க ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் தடுமாறாங்க. எமி சிவில் படிச்ச ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் தடுமாறான். எவ்வளவு லோடு கொடுக்கணும், எப்படா ஏத்துனா, யார் கற்பிச்சு கொடுத்தா அவனுக்கு? எங்களுக்கு கற்பிச்சவன் எவன்? வரலாற்றை நீங்க படிக்கணும். வரலாற்றை மறந்த அடிமையாக வாழணும். வரலாறு வரலாற்றை படைக்கணும். வரலாறு மாறணும். நாம் அப்படி ஒரு மாற்றம் தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் நாங்களும் ஓடுறோம். நீங்க கடவுள்கிட்ட குழந்தைகிட்ட பிரார்த்தனை பண்ண நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீ போயிட்டு இந்த அழகான கணவனை தான் மாமியாரோட இருக்கக்கூடாது, அது ஸ்பெஷலா நாத்துனா சுத்தமாக இருக்கக்கூடாது, எனக்கு அப்படியே ஒரு கணவன் வாழ்க்கையை தான் அப்படி கடவுடாது. ஓ மை லார்ட், ஓ மை லார்ட், ப்ளீஸ் enrich my knowledge and I have to transfer my knowledge. இறைவா பரம்பொருளே, என் அறிவை கூர்மை படுத்து, செம்மை படுத்து, செல்மை படுத்து, அதை நான் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். குற்றா அறிவை அதை கேட்கணும். The superior thought. உள்ளவரெல்லாம் உயர்வுள்ள தோன்றின் புகழோடு தோன்றுக, அப்துல்லாஹ் தோன்றும் தோன்றாமல் என்று வாழ்நாள் ஏழ்மையாக வாழ வேண்டும். இல்லைகள் செத்து மடிய வேண்டாம். பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுக்க யார் கொடுப்பார்? இந்த கல்விமுறை கற்பிச்சு தருமா? தருமாங்க. 15 ஆண்டுகளா இவ்வளவு பெரிய பணியை புனித பணி நோபல் ப்ரொஃபசர் இங்க உள்ள பெருமக்கள். தமிழ சனி ஞாயிறு அந்த 2 நாள் லீவ் கிடைக்கும். மென்டல் பஸ்ட் வேலையோட பழு இருக்கும் மண்டபம்ல. 2 நாள்ல தான் அதை நான் தீர்க்க முடியும். அதுல கூட எங்க பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழை கற்பிச்சு கொடுக்கிறவங்க கைகளை நான் முத்தமிடுகிறேன். அப்படி ஒரு மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நண்பான உறவு, இனி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். தொடர்ச்சியா பயணிங்க. நீங்க நினைக்காதீங்க. என் தம்பிகள்லாம் சொன்னாங்க, அண்ணா அது நம்மளால ஏற்பாடு பண்றாங்க நாம் தமிழர், ஆனா வர்றது கூட தமிழ் சங்கத்தில் உள்ள ஆளுங்க எல்லாம் பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், டிகினிட்டி நோபல் ப்ரொஃபசர், ஒரு புனித பணியை செய்ய வர்றாங்க. நீங்க அரசியல் பேசுறாங்க நம்பி சொல்லி வச்சாங்க. என் தம்பி ரவி சொன்னாரு, எங்க அண்ணன் மாதிரி விஜயகுமார், கந்தசாமி, செந்தில் எல்லாம் சொன்னாங்க. நானும் உங்களுக்கு போன்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவன் தான். நான் அப்படியே கிளாஸ் ரவுண்ட்ஸ் போவேன். எங்க வாத்தியார்கள் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப உலகத்திலேயே சைக்காலஜி பேப்பர் படிக்காம, சைக்காலஜி பேப்பர் பாஸ் பண்ணாம டீச்சர் ஆக முடியும்னா அது நம்ம நாட்டில் மட்டும்தான். ஹாப்பியா இருக்குல்ல? பயங்கர ஹாப்பியா இருக்குல்ல? அது நான் அப்படியே ரவுண்ட்ஸ் போவேன்னா அப்படியே நான் அந்த கிளாஸ் என்வைரன்மெண்ட்டை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ எங்காலும் நடுவில் தொட்டி கட்டி தூங்க வைக்கிறானே இந்த பயிரோட அப்படின்னு.
நான் அப்படி கிரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பேன். எங்க ஸ்டூடெண்ட் மேல நானும் ஸ்டூடெண்ட் இந்த கையில எழுதி இந்த என் உள்ளே இருக்கும். சார் ப்ளீஸ் கம்பெனி ஜனவரியா கையை நீட்டுங்க. அச்சோ நான் பார்ப்பேன். நான் பார்த்துட்டு திரும்பி கிளாஸ்ல கூட நுழைய மாட்டேன். வகுப்பறையில ஒரு ஸ்டாஃப் இங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பான். குட் மார்னிங் சார், நான் உள்ள வரணுமா? அப்ப மாணவர்கள் தேடக்கூடிய ஆசிரியர்களாக நாம் மாற வேண்டும். அதான் ஆசிரியர். ஒரு வகுப்பறையின் ஆன்மா, ஒரு வகுப்பறையின் ஆன்மா என்பது அந்த அந்த வகுப்பறையில் உள்ள வசதிகள் உள்ள மாணவர்கள். மாணவர்கள் அலெக்ஸ் டிக்கின்ஸ்ங்கிறவன் டீச் லைக் a pirate ஒரு புத்தகம். டீச் லைக் a pirate, கடல் கொள்ளையிட ஒரு பாடத்தை கற்பிச்சு சொல்லிட்டு அவன் வந்து அதில் வந்து சார்லி சாப்ளின் பற்றி வருது. தன்னோட 10 வயசு வரைக்கும் எவ்வளவு பேர் ஆளு சார்லி சாப்ளின் உலகத்தில் நிலைச்சிறந்த ஆகச்சிறந்த நகைச்சுவை நடிகர், புரட்சியாளன், பொது உடைமை சித்தாந்தவாதியான். அவன் பேரை 10 வயசு வரைக்கும் ஷட்டப் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். கிளாஸ்ல எழுதுச்சா ஷட்டப் ஷட்டப் 10 வயசுக்கு பேர ஷட்டப் தான் போட்டிருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எங்க டீச்சர்லாம் எங்க பிள்ளைல பேசாத அன்னைக்கு மூணு தான் பேசாத. அதுவும் அப்படி இல்லை, போர்டு இங்க இருக்குமா எங்க ஆளுங்க போர்டு இப்படி இருக்கு, நான் இப்படி போயிடுவோம். பேசாத பேசாத, எவன் பேசுறான் என்னெல்லாம் கேள்வி பேசாத. நான் என்ன வகுப்பறையில் போய் பேசு, நான் பேசுவேன். ஏன்? Because speech is a part of defense. பேச்சு என்பது ராணுவத்தின் ஒரு படைக்கருவி. பேசப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறப்பல்ல. நான் அப்ப வந்து என் பிள்ளைல யார் எந்த டீச்சரை விரும்புவாங்க? யார் விரும்புவான்? அப்படி பிள்ளைகள் விரும்பக்கூடிய தேடக்கூடிய ஆகச்சிறந்த ஆசிரியர் விரும்பக்களாக உருவ வேண்டிய. Because we are doing a noble professor. ஊடகத்தின் புனித பணியை செய்கின்ற ஒரு பெருமக்கள் ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஆகச்சிறந்த அறிவுக்கு பிள்ளைகளாக சிந்திக்கும் திறமையுள்ள பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு வேலை செய்கின்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அப்ப இங்க நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எவ்வளவு வாசிக்கணும், நம்ம எவ்வளவு படிக்கணும், நம்ம எவ்வளவு நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டே மொமெண்ட் கிளாஸ் உங்களை கட்டது போற எல்லாம் மூச்சு காட்டணும், பாடத்தை கற்றுக்கிறேன். அதர்வைஸ் ஜெனரேஷன் கேப், பெரிய கேப் கொடுக்குறோம். தலைமுறை இடைவெளியை சுருக்கக்கூடிய ஒரு தலைமுறை ஆசிரியர் பெருமக்களாக நாம் மாற வேண்டும். தலைமுறை இடைவெளியை சுருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஆகச்சிறந்த பெருமக்களை உருவாக்கக்கூடிய கல்வியாளர் உருவாக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆசிரியர்களாக கல்வியாளர்கள் நாம் உருவாக்க வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறி, நீங்களும் தமிழர் நானும் தமிழர், நான் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ